ஹே தோலாஸ், நீங்க இன்ட்ரோவர்ட் அப்படின்னாலே ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. இன்ட்ரோவர்ட்னா இப்படிதான் இருப்பாங்க, இன்ட்ரோவர்ட்னா இப்படிதான் பேசுவாங்க, இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸே இப்படிதான் இருக்கும், இவங்க எல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க மேல ஒரு பெர்ஸ்பெக்டிவா திணிக்கப்படுது. பட் அதெல்லாம் அடிச்சு உடைக்கிற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போது. நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 பெருமைப்பட போறீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிங்க அதுக்கு அப்படின்னா. ஸோ வெல்கம் பேக் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் நீ பேசிட்டு இருக்கிறது நான் கேஜே. என்னோட ஒரு நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு இடத்துல என்னோட சேனல் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ட்ரோவர்ட்ஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரோவர்டிசம் அண்ட் ஷைனஸ் இது ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கலாம். ஸோ இன்ட்ரோவர்ட்டுக்கும் ஷைனஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓகேவா. பட் இந்த ஷைனஸ் அப்படிங்கிறது ஒரு எமோஷன், அது வந்து ஒரு ஃபீலிங், ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்க கூச்சப்படுறீங்க அப்படின்னா நீங்க ஒன்று இன்ட்ரோவர்ட் ஆயிட மாட்டீங்க. எப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம கண்டென்ட் குள்ள போலாம். முதல் விஷயம், இன்ட்ரோவர்ட் கிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, தே ஆர் ட்ரூத்ஃபுல் டு தெம்செல்ஃப். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம வந்து உண்மையா இருக்கிறது கிடையாது, ஓகேவா. இவங்க கோச்சிப்பாங்க, இப்போ அவங்க பாட்டிக்கு கூப்பிடுறாங்க, சரி நான் அந்த பாட்டிக்கு போகல அப்படின்னா என் ஃப்ரெண்டு கோச்சிப்பான், ஆனாலும் எனக்கு போக பிடிக்கல அப்படிங்கிறவங்க. பட் இந்த இன்ட்ரோவர்ட்ஸ் கிட்ட இந்த ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை நான் பண்ண மாட்டேன், ஏன்னா அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. சம்டைம்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்றது ஓகே, பட் எவ்ரி டைம் நான் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா என்ன இருக்கு. ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டி, இந்த ஒரு கிளாரிட்டி இன்ட்ரோவர்ட்ஸ் கிட்ட இருக்கும். அண்ட் ஸோ நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப பெருமைப்படுங்க இந்த ஒரு விஷயத்துக்காக. நிறைய பேர்கிட்ட ஃபோன் வந்துட்டனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா கூட ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், நம்ம அவங்கள பத்தி பேச மாட்டோம். பட் introverts like to chat with face to face conversation. chat அப்படின்னோடனே அந்த ஃபோன்ல பண்ற chat கிடையாது, நேர்ல பேசுற கான்வர்சேஷனை நான் சொல்றேன், ஓகேவா. ஸோ அவங்களுக்கு என்னதான் வந்து ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஓகேவா. ஃப்ரெண்டே இல்லாம இன்ட்ரோவர்ட்ஸுங்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒருவேளை ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லாம இன்ட்ரோவர்ட்ஸ் இருப்பாங்கன்னா அது ஒரு மித். ஸோ தே ஹாவ் அ க்ளோஸ் சர்க்கிள், ஓகேவா. இருந்தாலும் அவங்க கூட இருக்கும்போது அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம கான்வர்சேஷன் அவங்க கிட்ட நிறைய பேசணும், தெரிஞ்சுக்கணும், இப்படிதான் நினைப்பாங்களே தவிர வாட்ஸ்அப்ல சும்மா உட்காந்து சாட் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல சும்மா உட்காந்து சாட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை இன்ட்ரோவர்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ் ஹேவ் லீடர்ஸ் குவாலிட்டி. நிறைய பேர் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நீ பேசுனாதான், நீ வந்து பேசலன்னா உன்னால லீடரா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இன்ட்ரோவர்ட்ஸா இருக்கவங்க வந்து லீடரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. பட் இது எல்லாமே மித். இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், போய் செக் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, குட் லிசனர்ஸ் வில் பி த குட் லீடர்ஸ். அதாவது இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து பெருசா பேச மாட்டாங்க தான், பட் அவங்க லிசன் பண்ணுவாங்க. நீ என்ன சொல்ற, நீ என்ன பேசுற அப்படிங்கறத லிசன் பண்ணுவாங்க. ஸோ இதனாலேயே அவங்களுக்கு இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், ஓகேவா. ஏன்னா ஒருத்தன் வந்து மற்றவங்க சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு கூட்டத்தை வழி நடத்துறதை விட இந்த கூட்டுக்கு என்ன பண்ணா அவங்களுக்கு இந்த இந்த ஒரு என்னோட டீம் மெம்பர்ஸுக்கு என்ன பண்ணா நல்லது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற குவாலிட்டி கிளாரிட்டி அவங்க கிட்ட இருக்கும். ஸோ இந்த ஒரு கேரக்டர், அதாவது லீடர் ஆகிற கேரக்டர் நம்ம இன்ட்ரோவர்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் கிட்ட இருக்கும். இன்ட்ரோவர்ட்ஸ் ஆர் குட் ப்ராப்ளம் சால்வர்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, தனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது வேற எங்கேயாவது அதுக்கான ஆன்சர் கிடைக்குமா, வேற எங்கேயாவது அதுக்கான ஒரு ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லிட மாட்டாங்களான்னு சொல்லி தேடி ஓடுறோம் இல்லையா. பட் இன்ட்ரோவர்ட்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கான ஆன்சர் தனக்குள்ளேயே இருக்குங்கிறத அவங்க ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. அண்ட் ஸோ அந்த சொல்யூஷனை அவங்க ஃபைன் பண்ணுவாங்க. யூசி நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கும் போது, மற்றவங்களோட ஒப்பீனியன் கேட்கும் போது தான் நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் டபுள் எக்ஸ் ஆகும், ட்ரிபிள் எக்ஸ் ஆகும். பட் இதுவே அந்த ப்ராப்ளம்கான ஒரு சொல்யூஷனை, ஒரு டெம்பரரியான சொல்யூஷன் இல்லாம ஒரு பர்மனண்டான சொல்யூஷனை கண்டுபிடிக்கும் போது அந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்மளால வெளியே வர முடியும். ஸோ இதனாலதான் இன்ட்ரோவர்ட்ஸ் வில் பி அ குட் ப்ராப்ளம் சால்வர்ஸ். அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம் கொடுத்தாலும், இல்ல அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும், they know how to handle it and they know how to tackle it. என்ஜாயிங் சால்டிடியூட். சால்டிடியூட் அப்படிங்கிறதுக்கும் லோன்லினஸ் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சால்டிடியூட் அப்படிங்கிறது நான் தனியா இருக்கேன், ஸோ தனியா இருக்கும் போது நான் அதை என்ஜாய் பண்றேன் அப்படிங்கிறது சால்டிடியூட். பட் லோன்லினஸ் அப்படிங்கிறது என்னை சுத்தி 100 பேர் இருந்தாலும், என்னை சுத்தி எவ்வளவோ பேர் இருந்தாலும் நான் தனியா ஃபீல் பண்றேன், எனக்கு ரொம்ப லோன்லியா இருக்கு, இப்படிங்கிறதா லோன்லினஸ், ஓகேவா. அது ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு அக்கேஷனோ இல்லை ஒரு பார்ட்டியோ இன்ட்ரோவர்ட்ஸ் போறாங்க, அவங்க ஃபன் பண்ணுவாங்க, அவங்க தெரிஞ்சவங்க கூட பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு பட் இருந்தாலும் தனக்குன்னு கொஞ்சம் தனியா டைம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா அவங்க தனியா இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் ஆர் சூப்பர் பவர் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். சீக்ரெட் மெயின்டெனன்ஸ். இன்ட்ரோவர்ட்ஸ் எப்பவுமே வந்து ஒரு சீக்ரெட்டா நீங்க அவங்க கிட்ட நம்பி சொல்லலாங்க. அவங்க வந்து யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாம் ஏன் வெளியே போகுதுன்னா,
நம்ம போய் பொருளி பேசுவோம். பொருளி பேசிட்டு அந்த பொருளி என்ன ஆகும் அப்படின்னா இன்னொருத்தரை பத்தி குறை பேச ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட சீக்ரெட்ஸ் வந்து வெளியே போறதுக்கு காரணமா இருக்கும். பட் இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து குறை பேச மாட்டாங்க. அடுத்தவனை போய் பின்னாடி அவனை பத்தி தப்பா பேசவும் மாட்டாங்க. மேக்சிமமா அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்லாம் அவங்க இன்க்ளூடே ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேக்சிமமா அது பிடிக்கவே பிடிக்காது. எதுக்கு அவனை பத்தி குறை பேசி நம்ம என்ன பண்ண போறோம், இல்லை அவனை பத்தி பேசி நம்ம என்ன, இந்த ஒரு மென்டாலிட்டி தான் இன்ட்ரோவர்ட்ஸ் கிட்ட மேக்சிமமா இருக்கும். தான் உண்டு தான் வேலை உண்டு. என்கிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்களா, ஓகே ரைட், அது என்னோட அவ்வளவுதான், இந்த காதல வாங்கிட்டு எங்களுக்குள்ள இருக்கும், இல்லைன்னா அப்படியே அந்த காதல அப்படியே வெளியே போகும். இந்த ஒரு மென்டாலிட்டி தான் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதனால அவங்க கிட்ட எந்த சீக்கிரட்டா இருந்தாலும் நீங்க தைரியமா நம்பி சொல்லலாம். அண்ட் ஸோ அவங்களுக்குள்ளேயுமே நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். அதை வெளியாட்டி பெருசா ஷேரும் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் ஃப்ரம் த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், நம்மள நிறைய பேர் வந்து பாஸ்ட்ல நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்போம். திரும்பி ப்ரெசென்ட்லேயே அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த இன்ட்ரோவர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க பாஸ்ட்ல என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதை ஃபியூச்சர்ல வராம அதை திரும்பி பண்ணாம இருக்கிறதுக்கான எஃபர்ட் அவங்க வந்து கம்பல்சரி ரொம்பவே வந்து எஃபர்ட் போடுவாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு. அண்ட் ஸோ இந்த விஷயத்துல நம்ம இன்ட்ரோவர்ட்ஸை பாராட்டே ஆகணும். ஸோ என்னதான் இவ்வளோ விஷயங்கள் இன்ட்ரோவர்ட்ஸ் கிட்ட இருந்தாலும் நான் சொல்ற 2 விஷயத்த மட்டும் இன்ட்ரோவர்ட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒன்று, ஸ்பீக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். மேபி அவங்களுக்கு எல்லாத்தையுமே பேசலாம், பர்பஸ்ஃபுல்லா பேசலாம், எல்லாமே இருந்தாலும் பட் இந்த ஸ்பீக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல கொஞ்சம் வளர்த்துக்கிட்டா அவங்க கேரியருக்கோ இல்லை அவங்களோட ஜாப் ரிலேட்டட் என்ன விஷயத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 2, அவங்களோட வீக்னஸை ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வீக்னஸ் இருந்தாலும் அதை ஈஸியா ஸ்ட்ரென்த்தா மாத்திக்க முடியும். ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஸோ be strong and stay positive. This is KJ. I will see you in this video and thank you for watching this video.